வணக்கம். இது உங்கள் ஊடகம், தமிழர்களுக்கான ஊடகம் ஜீவா டுடே. பெரியாரை தமிழுக்கு விரோதி, தமிழர்களுக்கு எதிரி, தமிழை அவமானப்படுத்த வந்த ஒரு கன்னடர் அப்படிங்கிற ஒரு பரப்புரையை திட்டமிட்டு 90களுக்கு பிறகு இந்த பெங்களூர் குணா போன்றவர்கள், இன்னைக்கு சீமான் போன்றவர்கள் செய்கிறாங்க. இது ஒரு ஆர்எஸ்எஸ் நாக்பூரோட அஜெண்டா. பாஜகவும் அவ்வப்போது பெரியார தமிழர் இல்லைன்னு பேசி பார்த்தாங்க. ஆனால் அந்த அரசியல் எடுபடலை. இவங்க எடுத்த தமிழர் அரசியலை கையில் எடுத்து அதை பெரியாருக்கு எதிராக எடுக்கின்ற இவங்க அந்த கடப்பாறை உடஞ்சு போச்சு. அதுவும் எடுபடலை. அதுக்கப்புறம் பெரியார் யார் தெரியுமா? பெரியார் தலித் மக்களின் எதிரி. தலித்துகள்னாலே பெரியாருக்கு பிடிக்காது. அவர் பறையர் சமுதாயத்துக்கு எதிராக தான் வாழ்நாள் முழுக்க செயல்பட்டார்னு ஒரு என்ன சொல்றது, ஒரு அவதூறை கையில் எடுத்தாங்க. பெரியார் முழுக்க முழுக்க சாதி ஒழிப்பிற்காக பாடுபட்டவர். இந்த சாதி அந்த சாதி இல்லை, சாதிங்கிற அமைப்பு ஒழியணும், இந்த சனாதன கட்டமைப்பு அழியணும். இது ஏற்றத்தாழ்வுடையது. இப்போ ஏழை பணக்காரங்கிறது நாளைக்கு மாறக்கூடியது. இன்னைக்கு ஏழையால் பணக்காரன் ஆக முடியும். ஆனால் இந்த சாதியில் பிறந்தவனால எவ்வளோ பணம் வந்தாலும் தன்னை விட மேல் சாதி ஆக முடியாது. இவ்வளவு மோசமான கட்டமைப்பை எதிர்த்து போராடியவர் தந்தை பெரியார். அந்த பெரியாரை அவர் ஏதோ தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு எதிராக தான் செயல்பட்டாரு, அதற்கு தான் திராவிடங்கிற பேரை வச்சாரு, அதுதான் திராவிட கான்செப்ட்னு என்னென்னமோ உளறிக்கிட்டு கிடந்தாங்க. அதுவும் எடுபடலை. எந்த தலித்துகள் மத்தியில் இவங்க உருவாக்கின ஆர்எஸ்எஸ் உருவாக்கின சில குழுக்கள் மட்டும்தான் பெரியாருக்கு எதிராக பேசினாங்களே ஒழிய, தமிழ்நாட்டில் உள்ள பரந்துபட்ட தலித் மக்கள் எங்களுடைய தலைவர் தந்தை பெரியார், பாபா சாஹேப் அம்பேத்கர் தான் அப்படிங்கிற அந்த அரசியலை கையில் எடுத்தாங்க. இன்னைக்கு வரையும் பெரியார தலித்துகளுக்கு எதிராக அவங்க முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அது எடுபடலை. ஸோ ஆர்எஸ்எஸ்னுடைய 2வது விக்தியும் அவுட் ஆயிடுச்சு. அதற்கு அடுத்தபடியாக இப்போது இஸ்லாமியர்களை பெரியாருக்கு எதிராக நிறுத்துறாங்க. இது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். இஸ்லாமியர்களை பெரியாருக்கு நிறுத்த வேண்டிய, ஏன்னா அவங்கள்ட்ட இஸ்லாம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட், அது ஏக இறைவன், ஓர் இறைவன் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட். அது தமிழ்நாட்டில் திராவிட இயக்க சிந்தனையுடன் ஒத்ததாக இருக்குது. ஒன்றே குலம் ஒருவனை தேவன் அண்ணா சொன்னது பல்வேறு விஷயங்கள்ல அவங்க தத்துவமே திராவிட இயக்க தத்துவமாக இருக்குது. ஒருவர் ஆற தழுவி கொள்ளுதல், சமத்துவமாக இருக்கிறது, எல்லாருமே சமங்கிறது. இறைவன் இருக்கிறான் இல்லைங்கிறதுல பெரியாருக்கு மாற்று கருத்து உண்டு. இறைவன் இல்லைன்னு சொல்றது. ஆனால் இறைவன் முன்னால் அனைவரும் சமம்ங்கிறது பெரியாருடைய கருத்து. அதனால தான் மிலாது நபி கலந்துக்கிட்டார். நபிகள் நாயகம் பிறந்தநாளை கொண்டாட சொன்னார். இஸ்லாம் ஒரு இனிய மார்க்கம்னாரு. பலர் கேட்டாங்க, இவர் தான் கடவுள் இல்லைங்கிறாரு, ஏன் இஸ்லாத்தை சொல்றாருன்னா சமத்துவம் இருக்கு. பெரியாருடைய அடிப்படை நோக்கமான சமத்துவம் இருக்கு. இன்னைக்கு நீங்க காணத்தகாத சமூகம், பார்க்கத்தகாத சமூகம்னு சொன்னீங்கன்னா, அடுத்த நிமிஷம் அவன் இஸ்லாமியரா அந்த தோழன் மாறிட்டானா, அடுத்த நிமிஷம் அவன் யாரு என்ன சமூகங்கிறதே மறந்துடும். இன்னைக்கு இஸ்லாமியர்லாம் இருக்கிறவங்க யாரும் ஒரு 100-200 வருஷத்துக்கு முன்னாடி என்ன சமுதாயத்தில் இருந்தாங்க, நாடாரா, பறையரா, உடையரா, பிரமலை கல்லரான்னு யாருக்கும் எதுவுமே தெரியாது. அதுதான் இஸ்லாத்துடைய வெற்றி. அப்போ ஜாதியை 5 மணிக்கு மாறினா 5-2க்கு ஒழிஞ்சிருது. ஸோ இது ஒரு அடிப்படையான விஷயமா இருக்குப்பா. இந்த இந்து சனாதன இந்துத்துவ அமைப்புல சாதிங்கிற அந்த கொடூரத்தை ஒழிக்க முடியாதுல, இஸ்லாம் தான் மாறினா அது ஒழியுதே அப்படிங்கிற அடிப்பில் பெரியார் இஸ்லாத்தை ஆதரிச்சார். ஸோ இஸ்லாமியர்களுக்கும் பெரியார் இயக்கத்துக்குமான தொடர்புங்கிறது பிரிக்கவே முடியாதது. அந்த அளவுக்கு பின்னி பிணைந்தது. அது நாகூர் ஹனீஃபால இருந்து பல இஸ்லாமிய தலைவர்கள் பெரியாரோட இணைந்து நின்றுருக்கிறாங்க. குடியாத்தம் தேர்தலில் காமராஜருக்கு பிரச்சாரம் செய்யும் போது முஸ்லீம் லீக்கும் பெரியார் அண்ணா 3 பேர் சேர்ந்து நின்னாங்க. என்ன சொல்ல, பெரியார் அண்ணாவுக்கும் அப்போ பிணக்கு இருந்தது, இருந்தாலும் காமராஜரை கொண்டு வரணும்னு. அப்போ இங்கே உள்ள இஸ்லாமிய தலைவர்களுக்கு சரி, பெரியாரை ஏன் ஆதரிக்கணும், எந்த இடத்துல ஆதரிக்கணும், திராவிடத்தோட எந்த அளவுக்கு நம்ம ஒன்றி போகணும், இது நம்மளுடைய வேற எந்த தத்துவத்தை விட நம்ம பேசுகிற சமத்துவத்தை பேசுகிற அமைப்பாக திராவிட இயக்கத்திற்கு பெரியார் தோழர்கள் இருக்கிறாங்க அப்படிங்கிற அந்த உணர்வு அவங்களுக்கு இருக்கு. வட இந்தியாவில் இன்னைக்கு பீகாரில் மற்ற இடத்துல ஒரு முஸ்லீம் வங்கியில் ஒரு மேலாளராக கூட ஒரு முஸ்லீமை பார்க்க முடியாது. ஆனால் தமிழ்நாட்டில் பெண் முஸ்லீம்களை கூட வங்கி மேலாளர்களாக பார்க்க முடியும். அப்போ இந்த அளவுக்கு அதிகாரமும் ஒரு மத நல்லிணக்க சிந்தனையும் இஸ்லாமியர்களுக்கு ஒரு ஃப்ரீடம், அதாவது எதையும் பேச கொள்ள, அரசியல் கலந்து கொள்ள, எல்லாவற்றுக்கும் ஒரு உரிமை கொண்ட, ஒரு உணர்வு கொண்ட, ஒரு இந்த மண்ணோடு பிணைந்த ஒரு வாழ்க்கையை இங்கே உள்ள இஸ்லாமியர்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க. தமிழ் பேசுகிற முஸ்லீமும் உருது பேசுகிற முஸ்லீம் யாராக இருந்தாலும் மற்ற எல்லா மாநிலத்திலும் தமிழ்நாட்டில் சுதந்திரமாக வாழ்கிறாங்க. இது மனசாட்சி உள்ள எல்லா முஸ்லீமுக்கும் தெரியும். ஆனால் சீமான் என்ன பண்ணுறாருன்னா, இப்போ முஸ்லீம்களை பெரியாருக்கு எதிராக, தலித்துகளுக்கு எதிராக நிப்பாட்டி பாட்டு தோத்தாச்சு, தமிழர்களுக்கு எதிராக, தமிழ் மொழிக்கு எதிராக அதுவும் நிப்பாட்டி தோத்தாச்சு. இப்போ முஸ்லீம்களுக்கு எதிரானவர் பெரியார். அதுவும் என்ன மாதிரி முஸ்லீம்னா, ஆர்த்தடாக்ஸ் பருதா போட்டு ஒரு லேடி, ஒரு பெண் முஸ்லீமை போட்டு உட்கார வச்சுட்டு, ஏய் ஈவேரா, ஈர வெங்காயம், நீ தான் எங்களை படிக்க வச்சியா, நீ தான் பெண்ணுரிமை பேசினியா, எங்க வேலுநாச்சியார் தெரியுமான்னு. ஏதோ வேலுநாச்சியார் ஏதோ பெரியாருக்கு எதிராக செயல்பட்ட மாதிரி, பெரியார் ஏதோ வேலுநாச்சியாருக்கு எதிராக செயல்பட்ட மாதிரி. புரியுதுங்களா? இவர்கள் நோக்கமே சம்பந்தம் இல்லாம முத்துராமலிங்க தேவரை புகழ்ந்துட்டு பெரியாரை திட்டுறது, பொன்னர் சங்கரை புகழ்ந்துட்டு பெரியாரை திட்டுறது. கேட்டா எங்க இவரை விடவா பெரியார் செஞ்சுட்டாரு, அவரை செஞ்சுட்டாரு. அவங்க 300-400 ஆண்டு முன்னாடி வாழ்ந்த மன்னர்கள். அவர்கள் பேரை சொல்லி பார்த்தீங்களா, இவங்களை யாரும் பேசுறதில்ல, பெரியார் தான் செஞ்சாரா, ஔவையாரை யாரும் பேசுறதில்ல, பெரியார் தான் செஞ்சாருன்னு. இதை பகுத்தறிவுள்ள எல்லாரும் இப்படி காரி துப்பிட்டு போயிடுவாங்க. இது ஒரு பேச்சா, இது ஒரு வாதமா?
ஔவையார் செஞ்ச மாதிரி பெரியார் செஞ்சாரான்னு. பெரியார் வந்து வகுப்புவாரி உரிமைக்காக போராடினாரு. ஔவையார் போராடினாங்களான்னு கேட்டால் எவ்வளவு சிரிப்பாக இருக்கும். பெரியார் வந்து அருந்ததி மக்களுக்காக பாடுபட்டாரு. ஏன் ஔவையாரும் திருவள்ளுவரும் அருந்ததிகளை பற்றி எழுதலன்னு கேட்டால் எவ்வளோ காமெடியாக இருக்கும். பெரியார் மொழிவாரி மாநில உரிமைக்காக போராடினாரு. பெரியார் மொழிவழி தேசத்துக்காக போராடினாரு. பெரியார் தனித்தமிழ்நாடுன்னு பச்சை குத்திக்கணும்னு சொன்னார். ஏன் திருவள்ளுவர் அப்படி பச்சை குத்திக்க சொல்லி ஒரு திருக்குறள் எழுதலன்னு கேட்டால் எவ்வளோ சிரிப்பாக இருக்கும். அப்ப பெரியார் யார்? இந்த காலத்துல அவர் எவ்வளவு பெரிய மாற்றத்தை செஞ்சிருக்காரு? ஏன் சங்கிகளினுடைய அடிமைகளாக மாறி போன சீமான் போன்றவர்கள் இப்படி கத்துறாங்க அப்படிங்கிற அந்த விஷயத்தை புரிஞ்சுக்கணும். பெரியாரை பார்ப்பன எதிர்ப்பாளர் என்று சொல்லி அவர்களால் எதிர்க்க முடியாது. அது வந்து தோத்து போயிடும். ஆமா, பார்ப்பன ஆதிக்கம் தான் இருக்குல்ல, அதைத்தானே பெரியார் எதிர்த்தாருன்னு சொல்லிடுவாங்க. அதனால் தான் மாப்போசிகளை உருவாக்கிக்கிட்டே இருக்கிறாங்க. ராஜாஜிகள் அந்த காலத்துல இருந்து மாப்போசிகள் தான் நேரடியாக எதிர்க்க மாட்டாங்க. மாப்போசிகளை வச்சு பெரியார் தமிழர் இல்லை, பெரியார் எங்களுக்கு ஒன்றும் செய்யலை, திராவிட எங்களை அழிச்சிச்சுக்குவாங்க. கடைசியில் மாப்போசி திமுக சரண்டரான வரலாறு உலகத்துக்கே தெரியும். இப்ப பாருங்க, முஸ்லீம்களை வைத்து இந்த முயற்சி கொஞ்சம் புதுசு. இப்ப இந்த சீமான் வந்ததுக்கு பிறகுதான் முஸ்லீம்களை வச்சு, பிஜேபி டைரக்டா முஸ்லீமை வச்சு பெரியாரை திட்ட சொல்ல முடியாது பிஜேபி. அதனால் ஏன்னா அவங்க முஸ்லீம் எதிர்ப்பாளர்களும் கூட. முஸ்லீம் எதிர்ப்புங்கிறது பிரதான அரசியல். அப்போ அவங்க ஒரு முஸ்லீமை வச்சு பெரியாரை திட்ட வைக்க முடியாது. ஆனா சீமான் கட்சியிலிருந்து ஒருத்தரை, தமிழர் அரசியல் பேசுற ஒருத்தரை பெரியாருக்கு எதிராக திட்ட வைக்கலாம் முஸ்லீமை வச்சு. அதைத்தான் இப்போ அவங்க செய்கிறாங்க. அது பர்தா போட்டு ஒரு ஆர்த்தடாக்ஸ் அப்படி ஈமானா இஸ்லாத்தை பின்பற்றி வாழ்கின்ற மறுமை பயத்தோடு இருக்கின்ற ஒரு இரையச்சம் கொண்ட ஒரு தோழி வந்து பெரியாரை ஈர வெங்காயம், எங்களை கற்பு பையை இருக்க சொன்னிய, நீ எங்களை படிக்க வச்ச, வேலுநாச்சியார் தெரியுமா, அப்படி இப்படின்னு கண்ணா முன்னான்னு பேசுகிறாங்க அந்த அம்மா. கற்பு பையை பெரியார் வந்து ஒவ்வொருத்தரும் கத்தி எடுத்துட்டு ஒவ்வொரு பொம்பளையும் எதையும் எடுக்க சொன்னாரா? கற்பு பையை அறுத்தறீங்கன்னு. இந்த வார்த்தை அந்த ஒரு அரசியல் டோனை கூட புரிஞ்சுக்கிற அளவுக்கு கூட அறிவு இல்லைல்ல. அவர் என்ன சொன்னார்? பெண்கள் அதிகமாக குழந்தை பெற்றுக்காதீங்கன்னாரு. இதை பெரியார் சொன்னதுக்கு அப்புறம் 60 வருஷம் கழிச்சு இந்திரா காந்தி சொன்னாங்க. கவர்மெண்ட் இன்னைக்கு வரைக்கும் குடும்ப கட்டுப்பாடு பண்ணுங்கன்னு சொல்லுது. பெண்கள் பிள்ளை பெறும் இயந்திரம் அல்லன்னாரு. 24 நேரமும் உன் உடல்ங்கிறது உன் புருஷனுக்காண்டியும் உன் குடும்பத்துக்காண்டியும் உன் ஜாதிக்காண்டியும் உன் பிள்ளை பெற்றுக்கிட்டும் அவங்க வம்சத்தை பெருக்கிறதுக்காக ஏன் இருக்க? ஒரு குழந்தை பெற்றுக்கோ, இல்லை குழந்தை பெற்றுக்கணுமா வேணாமாங்கிறது நீ தீர்மானின்னு ஒரு பெண்ணுரிமையாக பேசினார். அதை ஒரு பெண்ணை வைத்தே பெரியார் அவமானப்படுத்துறாங்க பாரு. எந்த பெண்ணின் உரிமைக்காக, பெண்ணினுடைய உணர்வை புரிஞ்சுக்கணும்னு இந்த ஆணாதிக்க சமூகத்தை செவிலில் அடித்த மாதிரி பேசின பெரியாருடைய கருத்தை ஒரு முஸ்லீம் பெண்ணு பருதா போட்டு நிற்க வச்சு பெரியாருக்கு எதிராக பேசு அப்படின்னு. அப்போ பெரியார் சொன்னது பெண்ணுரிமை காண்டி. 24 நேரமும் பிள்ளை பத்துக்கிட்டு இருக்காதீங்கம்மா, நீங்களும் படிக்கணும், நீங்களும் முன்னேறணும், நீங்களும் வேலைக்கு போகணும், நீங்களும் இந்த சமூக புரட்சியில் பங்கு பெறணுங்கிற அர்த்தத்தில் பெரியார் சொன்னார். இஸ்லாத்தில் போரில் பெண்களும் உதவி செய்யலான்னு இருக்கு. அப்ப நீங்க வந்து எதையாவது சொல்லி பெரியார குண்டக்க மண்டக்க பேசணுங்கிறதுக்காக நோக்கம்தான். இந்த பருதா போட்ட அந்த இஸ்லாமிய சகோதரத்தை கேட்கிறேன், முருகன் முப்பாட்டன்கிறது குரான்ல சொல்லியிருக்கா? ஹதீஸ்ல சொல்லியிருக்கா? புகாரில சொல்லியிருக்கா? நபிகள் நாயக சொற்பொழிவுகள் எதுவும் சொல்லியிருக்காரா? அதுக்கப்புறம் அந்த உம்ரல் எதுலையாவது வந்து நம்ம எல்லாருமே முஸ்லீம்கள் எல்லாரும் முருகனுடைய முப்பாட்டன் எங்கேயாவது சொல்லியிருக்கிறாங்களா? முருகன் முப்பாட்டன் ஒரு கான்செப்டை சொன்ன சீமான் வந்து உங்களுக்கு அல்லாஹ் நேர்வழி காட்டுறானா? மறுமையில வந்து இது வந்து சரியான பாதை உங்களுக்கு காட்டுமா? ஏன்னா நீங்க பருதா போட்டு ஒரு முஸ்லீம் அடையாளத்தோட திட்டமிட்டு பெரியார் திட்டிருக்கீங்க. நீங்க சராசரியா திட்டினா போகே. இதுக்கு முன்னாடி ஒரு லேடி பேசும்போதே நான் ஒரு ஒடுக்கப்பட்ட ஒரு தாழ்த்தப்பட்ட ஒரு தலித்து அப்படின்னு சாதியை சொல்லிக்கிட்டே பெரியாரை திட்டுவாங்க ஒரு லேடி, அவங்க பேர் தெரியல எனக்கு. இப்ப இவங்க வந்து நான் ஒரு முஸ்லீம்ங்கிறது புரியுதுங்களா? இவங்க நோக்கம் வந்து பெரியாரை திட்டுறது மட்டும் இல்ல, ஒரு முஸ்லீம் பெண் பெரியாரை திட்டுறாங்க, ஒரு தலித் பெண் பெரியாரை திட்டுறாங்க. இப்படி சொல்லி திட்ட வைக்கிறது, அந்த சாதி கிட்டலாம் பெரியாரை வந்து அந்நியப்படுத்துறது, இதுதான் அவருடைய நோக்கம். உண்மையான நோக்கங்கிறது இது ஒரு ஆர்எஸ்எஸ் அஜெண்டா. ஆர்எஸ்எஸ் டைரக்டா சில வேலைகளை செய்ய முடியாது. அதனாலதான் தமிழ் தேசியம்ங்கிற பேர்ல பெரியாரை திட்டுறது, தலித் விடுதலைங்கிற பேர்ல திட்டுறது. இன்னைக்கு இஸ்லாமிய விடுதலையா ஆர்எஸ்எஸ் மேடையில சீமான் ஏறுவாராம். இந்த பருதா போட்ட சகோதரி அதை ஆதரிப்பாங்களாம். தாய் மதம் திரும்புங்கள்னு ஆர்எஸ்எஸ் டோன்ல சீமான் பேசுவாராம். இந்த பருதா போட்ட சகோதரி அதை ஆதரிப்பாங்களாம். எல்லாரும் வைணவத்துக்கும் சைவத்துக்கும் வாங்கன்னு சொல்லுவாங்களாம். ஏக இறைவனை ஏற்றுக்கொண்ட இஸ்லாம் சகோதரி இவங்க இதை ஏற்றுக்குவாங்களாம். முழுக்க இஸ்லாமியர்களுக்கு எதிராகவும் இஸ்லாத்துக்கு எதிராகவும் இந்துத்துவத்துக்கு சார்பாக மட்டும் பேசிக்கிட்டு இருக்க சீமான் உங்க இஸ்லாத்துக்கு ஏற்றவர், உங்களுடைய விடுதலை, கல்வி, பொருளாதாரம், உணர்வு, மொழி, வகுப்புவாரி இடஒதுக்கீடுன்னு தொடர்ச்சியா முஸ்லீம் லீக்கோட பல்வேறு கருத்துக்களில் உடன்பட்டு இணைந்து செயல்பட்டு உங்களை இந்த நிலைக்கு நம்ம எல்லாரையும் உருவாக்குன 97 விழுக்காடு தமிழர்களுடைய தலைவராக இருக்கக்கூடிய பெரியார் உங்களுக்கு எதிரி இல்ல. நீங்க போடுறது வேஷன் உங்களுக்கே, நீங்களே கொஞ்சம் படிச்சிருந்தா தெரியும் பெரியார் யாருக்கான தலைவர்னு. திட்டமிட்டு சில வார்த்தைகளை வச்சுக்கிட்டு பெரியார் வந்து தமிழை காட்டுமிரான்ட்டாரு, ஐயோ கற்பு பையெல்லாம் அறுத்தெறிய சொல்லிட்டாருன்னு ஒரு உணர்ச்சியை தூண்டுற மாதிரி உண்மைக்கு மாறா பேசி உண்மையான வரலாறு அரசியல் அவர் என்ன சொன்னார், அவர் சொன்னதனுடைய உள்ளடக்கத்தை விட்டு வார்த்தைகளை மட்டும் அப்படி பிடுங்கி எடுத்துக்கிட்டு
தினமலரும் துக்ளக்கும் காலகாலமாக செஞ்சு இந்த வேலையை நீங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. ஸோ சீமான் ஒரு நாக்பூர் அடியாளாக செயல்படுகிறார். ரொம்ப அழகாக அசைன்மெண்ட்டை நிறைவேற்றுறாரு. தலித்திலிருந்து ஒரு பெண்ணை தேர்ந்தெடுத்து பெரியாரை திட்ட வைக்கிறது, முஸ்லீம் பருதா போட்ட பெண்ணா உட்கார வச்சு அதை நிறைவேற்றுவது. இப்போ சீமானுடைய எல்லா கொள்கைகளும் இஸ்லாத்தை ஏற்புடையதா? இஸ்லாத்துக்கு முற்றிலும் எதிரானது. உருவத்தை வணங்க சொல்றாரு, சிலையை வணங்க சொல்றாரு. இதெல்லாம் இஸ்லாத்துக்கு ஏற்புடையதா? முஸ்லீம்கள் தாய்மதம் திரும்பணுங்கிறாரு. நீ அல்லாவை இறைவனா ஏற்றுக்கிட்டாலும் முருகன் முப்பாட்டங்கன்னு சொல்றாரு. இதெல்லாம் இஸ்லாத்துக்கு ஏற்புடையதா? முழுக்க ஹராமானதை மட்டும் தடை செஞ்சதை மட்டும் செய்யக்கூடியவராக சீமான் இருக்கிறாரு. அப்பேற்பட்ட சீமான் பக்கத்தில் நின்று முழுக்க உங்கள் உரிமைக்காக, அரசியல் உரிமைக்காக, பொருளாதார விடுதலைக்காக பெரியார் பேசினார். பார்ப்பனர் அல்லாதாருங்கிற பட்டியலுக்குள்ள முஸ்லீமும் வருவாங்க. முஸ்லீம்களுக்கும் சேர்த்து தான் வகுப்பாரி உரிமை முத்தையா முதலியார் 1925 ஆணை பிறப்பித்தது. அப்போ இந்த இயக்கம்ங்கிறது முழுக்க ஒரு நான் பிராமின் உள்ள அனைத்து தமிழர்களுக்கும், பேக்வர்டு கிளாஸு, ஷெட்யூல் காஸ்ட்டு, இஸ்லாமியர்கள் அனைவருக்குமா பாடுபட்டு இருக்கு. இப்பேற்பட்ட அமைப்பை, இயக்கத்தை யார் அந்த இயக்கத்தால் பலன் பெற்றுக்கிட்டு இருக்காங்களோ அவங்கள வச்சே கல்லை விட்டு அறிய வைக்கிறது தான் ஆர்எஸ்எஸ் உடைய அஜெண்டா. புரியுதுங்களா? அதுக்கு சீமான் முழுமையான அடியாளாக மாறி செயல்பட்டு இருக்கிறார். பக்காவான நான் ஆர்எஸ்எஸ்காரர் ஒரு முஸ்லீமை பிஜேபியுடைய கையாளா மாத்திருக்காரு பாருங்க. ஒரு பருதா போட்ட அர்ஜுன் சம்பத்தை உருவாக்கி இருக்காரு பாருங்க சீமான். அர்ஜுன் சம்பத் பேசின அதே கருத்து. பெரியார்னு சொன்னா எப்படி அர்ஜுன் சம்பத் துடிப்பாரோ, அர்ஜுன் சம்பத் யாருன்னா அவரும் பார்ப்பனர் கிடையாது. அவரும் பெரியாரால் பலன் பெற்ற ஒரு சமுதாயத்தை சேர்ந்தவர். சீமானும் பெரியாரால் பார்ப்பனியத்தால் பாதிக்கப்பட்ட ஒரு சமுதாயத்தை சேர்ந்தவர். இந்த பர்தா போட்ட பெண்ணும் பெரியாரால் பலன் பெற்ற ஒரு மதத்தை, ஒரு சமுதாயத்தை சேர்ந்தவங்க. பெரியாரால் பயன்பெற்ற அனைத்து சமுதாயத்தையும் வச்சுக்கிட்டு பெரியாரை நோக்கி கல்லை விட்டவங்க. இது அவங்க அப்பா அவருடைய படிக்க வச்சார்கள், அட்ரா கல்லை விட்டு அப்படின்னு கல்லை விட்டு எரிய வைக்கக்கூடிய இந்த சாணக்கிய புத்தியை தான் ஆர்எஸ்எஸ் செய்யுது. இன்னைக்கு வெளிப்படையா ஒரு பருதாவை போட்டு நின்றுட்டு ஈவேரா ஈர வெங்காயம், ஈவேரா ஈர வெங்காயம், ஈவேரா ஈர வெங்காயம்னு சொல்லிக்கிட்டே இருக்கு. அதுல தர்க்கம் இல்லை, வரலாறு இல்லை, உண்மை இல்லை. அடிச்சு அந்த 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 சகோதரி பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனா அவங்க நேர்மையா பதில் சொல்லுங்க. முருகன் உங்கள் முப்பாட்டனா? உருவத்தை வணங்கலான்னு சொல்ற சீமானை நீங்க ஏத்துக்கிறீங்களா? காவடி தூக்குற சீமானை நீங்க ஏற்றுக்கொள்கிறீர்களா? தாய்மதம் திருமணங்கிற பிஜேபியுடைய கர்ப்பாப்சியை பேசுகிற சீமானை நீங்க ஏத்துக்கிறீங்களா? ஆர்எஸ்எஸ்னுடைய எந்த தத்துவம் கொள்கையில இருந்து வேறுபடாமல் இன்று அப்படியே ஒரு தூய்மைவாத அரசியலை பேசுகின்ற சீமான் கட்சியில் இருந்து கொண்டு நீங்க உங்களுக்காக படப்பட்ட பெரியாரை திட்டுறீங்கன்னா இந்த அஜெண்டா என்ன, இது யாருடைய அசைன்மெண்ட்டுங்கிறத மக்கள் நீங்கள் புரிந்து கொள்ளணும். பாரதிய ஜனதா என்றும் நேரடியாக வராது. பார்ப்பன ஆதிக்கம் நேரா அந்த அளவுக்கு அடி வாங்கியிருக்காங்க. நேரடியாக பேச முடியாது. ஆமா, கல்லர் மறவர் வன்னியர்லாம் எங்களுக்கு கீழ் ஜாதி, நீங்களாம் சூத்திரர் அப்படின்னு ஒரு பார்ப்பனர் நீங்க நேரடியாக பேச முடியாது. ஐயோ பல்லுப்பறையர்லாம் படிக்கிறாங்களேன்னு பதற முடியாது. இன்னைக்கு மறைமுகமாக தான் எல்லாத்தையும் அவங்க ஒடுக்குவாங்க. அப்போ பிற்படுத்தப்பட்டவரிலிருந்தும் ஒடுக்கப்பட்டவரிலிருந்தும் முஸ்லீம்களிலிருந்தும் ஆளை எடுத்து நீ பெரியாரை திட்டு, பெரியாரை கல்லை விட்டு எரின்னு சொல்லக்கூடிய வேலையை செய்கிறாங்க. அதுக்கான ஹோல்சேல் ஏஜெண்டா சீமான் இருக்கிறாரு. ஒவ்வொரு சமூகத்தையும் எடுத்து பெரியாரை திட்டுவதை மட்டுமே ஒரு நோக்கமாக கொண்டுகிட்டு இருக்காங்கன்னா ஆர்எஸ்எஸ் நூற்றாண்டு காலமாக எவ்வளோ சிறப்பாக செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. ஆனால் நீங்கள் என்ன சிறப்பாக செயல்பட்டாலும் இந்த சீமான்களுக்கு எடுபட மாட்டாங்க. இங்கே யார் எடுபடுவா என்றால் பெரியாரை ஏற்றுக்கொண்டவர்கள், திராவிட இயக்கத்தை அருமை பெருமைகளை உணர்ந்தவர்கள், மொழி அரசியல், உண்மையான மொழி அரசியல், சமஸ்கிருதத்துக்கு அடியால் பார்க்குற அரசியல் கிடையாது. உண்மையான மொழி அரசியல், இன உணர்வு அரசியல், இடஒதுக்கீடு அரசியல் பேசுபவர்கள் மட்டுமே தமிழ்நாட்டில் வென்றிருக்கிறார்கள். அது காமராஜர் உட்பட. ஸோ அந்த அரசியலுக்கு எதிரான பார்ப்பன ஆதரவு அரசியலை, நாக்பூர் அரசியலை சீமான் இப்போது முஸ்லிம்களை வைத்தே செய்ய தொடங்கி இருக்கிறார். இதன் ஆபத்தை நீங்கள் உணர வேண்டும், விழிப்புணர்வு கொள்ள வேண்டும் என்பதை உணர்த்ததான் இந்த காணொளி. இது போன்ற அரசியல், சமூகம், சினிமா, பொருளாதாரம், சட்டம் போன்ற பல்வேறு விழிப்புணர்வு காணொளிகள் உங்களை வந்து சேருவதற்கு ஜீவா டுடே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஆதரவு தாங்க. நன்றி.